அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திமுகவின் தேர்தல் பத்திர ஊழல்கள் தோண்டி எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து விலகி தற்போது எதிரணியில் வேட்பாளர்களாக இருப்பவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி தேனியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்கு ஆதரவாக பங்களாமேடு பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி பதவிக்காக அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு பொதுமக்கள் தக்க தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரிஜினல் அதிமுக நம்ம வேட்பாளர் நாராயணசாமி. இப்ப 2 பேர் போட்டிடுறாங்கல்ல, திமுகவில் ஒருத்தர் போட்டிடுறார். அவர் எந்த கட்சியிலிருந்து போனவரு? யார் அடையாளம் காட்டினாங்க? நீங்க அடையாளம் காட்டினீங்க. இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நிற்கிறார். அவர் எங்கிருந்து போனாரு? அண்ணா திமுக இரட்டலைக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவருக்கு தகுந்த தண்டனையை தேர்தலில் கொடுங்க. தமிழ்நாட்டில் நோட்டாவுடன் போட்டியிடும் கட்சி பாஜக என டிடிவி தினகரன் முன்பு பேசிய காணொலி LED திரையில் ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை கடுமையாக சாடினார். பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்க டெல்லியில் ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், இங்க நோட்டாவோட போட்டி போடுற கட்சி. ஏங்க இப்படி சொல்லிட்டு இப்ப போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும் SDBI கட்சி மாநில தலைவர் முகமது முபாரக்கை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தேர்தல் பத்திர முறைகேடு குறித்து பேசுவதற்கு திமுகவிற்கு உரிமை இல்லை என்று கூறினார். எத்தனை உயிர் போயிட்டது ஆன்லைன் ரம்மி விளையாடி, சொத்தையிலிருந்து நடுத்தருக்கு குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, உயிர் போயிட்டது. இப்படி சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை 509 கோடி. அதிமுக ஆட்சிக்கு வந்தார். இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற, எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிண்டலும் கேலியும் மற்றவர்களை பேசுறீங்க. டாஸ்மாக் கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதம் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் ஏழை மக்களிடமிருந்து சுரண்டப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்த ஊழலை திறம்பட செய்தவரை திமுகவின் செயல் வீரர் என அழைப்பதாகவும் விமர்சித்தார். ஏழை எளிய இரவு பகல் வாராமல் உழைக்கின்ற அந்த தொழிலாளி அவர் 10 ரூபாய் கொடுத்துதான் கூடுதலா அங்க மதுக்கடையில் போய் மதுபானங்களை வாங்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 10 கோடி. இன்றைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு மந்திரி மாசத்துக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி கப்பம் கட்டினார். அவர் தான் செயல் வீரர். என்ன செயல் வீரரா? யாரு துட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவர் தான் திமுகவுக்கு செயல் வீரர். அவர் 5 கட்சிக்கு போயிட்டு வந்தவர். ஒரு கட்சிக்கு 2 கட்சிக்கு போகல, 5 கட்சிக்கு போய் இப்ப பத்திரமான இடத்துல இருக்காரு. கொரோனா காலத்தில் கூட அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயராமல் பார்த்துக் கொண்டோம் என்றும் EPS தெரிவித்தார். சிதம்பரம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சிதம்பரம் நடேசன் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி முருகானந்தம் வீடு உள்ளது. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விசிக தலைவர் திருமாவளவன் முருகானந்தத்தின் வீட்டில் தங்கி பரப்புரை செய்து வருகிறார். அதன்படி நேற்று முன்தினம் முருகானந்தத்தின் வீட்டில் தங்கிய திருமாவளவன் ஜெயங்கொண்டப்பட்டினத்தில் வாக்கு சேகரித்தார். இந்நிலையில் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு மாலை 6:40 மணி அளவில் 7 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்றனர். வீட்டினுள்ளே சென்ற அவர்கள் பத்திரிகைகள் மற்றும் ஆடைகளை கலைத்து சோதனை மேற்கொண்டனர். எந்த ஒரு ஆவணமும் பணமும் சிக்காத நிலையில் 7:15 மணி அளவில் திரும்பி சென்றனர். இந்த சோதனை குறித்து பேட்டியளித்த திருமாவளவன் இது வெளிப்படையான அச்சுறுத்தல் என்றார். இதுவரையில் வருமான வரித்துறையினர் எங்களை சோதித்ததாக சரித்திரமே இல்லை. முதல் முறையாக இப்படி ஒரு நெருக்கடியை அவர்கள் தருகிறார்கள். ஒரு வேட்பாளர் தங்கியிருக்கிற இடத்திலேயே எந்த முகாந்திரமும் இல்லாமல் வருமான வரித்துறையினர் சோதனையிடுவது ஒரு
மறைமுகமான அல்லது வெளிப்படையான அச்சுறுத்தல் என்று கருத வேண்டியிருக்கிறது. இதேபோல சேலம் குரங்குச்சாவடி அருகே உள்ள பாஜக மாநகர் மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு இல்லத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கூடுதல் உதவி இயக்குநர் வேணுகோபால் ரெட்டி உள்ளிட்ட 3 பேர் மற்றும் பறக்கும் படையினர் நேற்று மாலை 5:30 மணி அளவில் சுரேஷ் பாபு இல்லத்திற்கு வந்து சோதனை நடத்தினர். 1 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பணம் ஏதும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் வந்திருந்த சூரமங்கலம் உதவி ஆணையாளர் நிலவழகன் மீண்டும் சோதனை நடத்த வேண்டும் என கூறி வீட்டிற்குள் நுழைய முற்பட்டனர். ஆனால் வருமான வரித்துறை சோதனை முடிந்த பிறகு காவல்துறை எதற்காக சோதனை நடத்த வேண்டும் என கூறி பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்தினாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு நோட்டாவிற்கு கீழ்தான் ஓட்டு கிடைக்கும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடும் கனிமொழி எம்பி வேம்பாரில் தனக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், ஆங்கிலேயர்கள் நமது உரிமைகளை பறித்தது போன்று தற்போது பாஜக ஆட்சி நடத்தி வருவதாக சாடினார். பாவம் பிரதமர் வெள்ளத்துக்கெல்லாம் வரல, எட்டி பார்க்கல. இப்ப தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு. சென்னையில எங்கேயோ ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காராம். எல்லாம் நடத்தலாம், ஆனா ஓட்டு நோட்டாக்கு கீழே தான். ஹிந்தி படிக்கச் சொல்லும் பிரதமர் மோடி தமிழ் கற்றுக்கொள்ளட்டும் என்றும் கனிமொழி தெரிவித்தார். ஃப்ரீயா தானே இருக்க போறாரு, வேலை இருக்காதுல்ல. அதனால முதல்வர் கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு தமிழ் வாத்தியார் அனுப்பி வைப்போம். அண்ணாமலையாவா? அண்ணாமலை தான் தமிழனே இல்ல, நான் கன்னடக்காரன், என்ன கன்னடக்காரன் சொல்லுங்க. கடைசி வரை நான் கன்னடக்காரனாகவே இருக்க விரும்புகிறேன் சொல்லிட்டார். அப்புறம் ஏன் அவர் தமிழர் நினைக்கிறீங்க? கோவை கணபதி பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு திரட்டினார். 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தோம் என கூறி அவர்கள் வாக்கு சேகரிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். சும்மா நடப்பாங்க, இல்லைன்னா ரோடு இப்படி கை காட்டிட்டு போயிட்டு நீங்க ஓட்டு போடும்போது தேர்தலில் போய் கை காட்டிட்டு போயிட்டு வேண்டியது. ஒரு கோட்பாடு, ஒரு கருத்து, இவ்வளவு கேட்கிறமே. ஒண்ணு, பணம் செல்லாது என்பதும் ஜிஎஸ்டி வரியும் தான் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு தள்ளியது உலக வங்கி. அதற்கு இந்த சங்கிகளின் பதில் என்ன? உலக வங்கி சொல்லுது, இதுதான்டா காரணம். வளரும் வளரும் என்றார்கள், வளரும் நாடு பட்டியலையே இந்தியா இல்லை. எங்கே வளருது? திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி அது போடா, ஆளுங்கட்சியா வந்தா இந்திக்காரனே வாடா. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம்போ மோடி, ஆளுங்கட்சி வெல்கம் மோடி. இதாண்டா இவங்க கொள்கை. இவ்வளவுதான் திமுக, இவ்வளவுதான். கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் மலையரசனை ஆதரித்து வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் என உறுதியளித்தார். நம்ம தலைவர், கழக தலைவர் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை நிச்சயம் 500 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? கலைஞர் தலைவர் செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? தஞ்சாவூரில் தேமுதிக வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கீழவாசல் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். சீக்கிரம் ஓட்டு போடுங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், ரவுடி பலத்தை வச்சு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கி